அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வந்து வாழைக்காய் சிப்ஸு போடுறேன். வாழைக்காய் சிப்ஸுனாலும் சரி, உருளைக்கிழங்கு சிப்ஸுனாலும் நல்லா தோலை சீவி நல்லா தகடு தகடாக நறுக்கிக்கணும். நறுக்கி இந்த பாருங்கள், இந்த மோரில் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு அதை கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்சு இங்கே பாருங்கள், அதை அப்படியே இதில் தனியாக நீங்கள் உப்பு உரப்பு எதுவுமே போட வேண்டாம். இதுவே நல்லா இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ பாருங்கள், இதில் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இதை என்ன பண்ணணும், நல்லா இப்படி செஞ்சு நல்லா இதை இறுக்கி புழிஞ்சிடணும். புழிஞ்சு இந்த எண்ணெயில் போட்டணும். உருளைக்கிழங்குனாலும் சரி, வாழைக்காய்னாலும் சரி, இப்படி தான் செய்யணும். இந்த பாருங்கள், வெந்து எடுத்ததை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே பாருங்கள், இந்த தண்ணியை நம்ம எதுக்கு வச்சுக்கலாம், ஒரு குழம்புக்கு சாம்பாருக்கெல்லாம் ஊற்றுறதுக்கு இதெல்லாம் வச்சுக்கலாம். இல்லாட்ட நம்ம காய் வேக போடுவோம்ல பொரியலுக்கு, அதில் வந்து இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பொரியலுக்குரிய காயை வேக போட்டுக்கலாம். இந்த தண்ணி வந்து வேஸ்ட்டே இல்லை, வச்சுக்கலாம். இதை ஒரு இதில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த தண்ணியை இந்த பாருங்கள், இந்த தண்ணியை பார்த்தீங்களா. அதாவது தகடு தகடாக நறுக்கி வாழைக்காயை தோல் சீவி தகடு தகடாக நறுக்கி இந்த மோரில் உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி மூணையும் போட்டு இந்த இதை ஊற வச்சிடணும். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். அதில் நல்ல உப்பு, காரம் எல்லாம் இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெயை வச்சு இங்கே பாருங்கள், நல்லா இறுக்கி புழிஞ்சு அதில் போட்டுட்டேன்னா பாருங்கள், இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அங்கருங்க, உடனே உடஞ்சிடும் பாருங்கள் ரெண்டாவே. தனியாக உப்பு காரம் போட தேவையில்லை, இதுவே போதும். இந்த உப்பு காரமே இதில் இருக்கிறதே போதும் பாருங்கள். நல்ல அந்த சலசலன்னு இருக்கிறது வந்து அடங்கணும். எண்ணெய் சலசலன்னு இருக்கிறது அடங்கின உடனே அதை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா ஒன்றை நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே ஒன்றை மாத்திரம் இப்படி எடுத்து இதை பாருங்க, ஒன்றை மாத்திரம் இப்படி எடுத்து தனியாக வச்சு அதை இது பண்ணி பார்க்கணும். வேகணும். எண்ணெயே குடிக்கலை பாருங்கள், எப்படின்னா எண்ணெயை குடிக்காது. சலசலன்னு இந்த சத்தம் அடங்கணும். ஒரே இதை அப்படி அரைச்சி எடுத்துடலாம்.
இதே மாதிரி நீங்களும் வீட்டிலே செய்யுங்கங்க. 2 வாழைக்காய், நான் 2 வாழைக்காய் தான் இருந்துச்சு. இங்கே வந்து சுற்றியும் வந்து எல்லா இடத்துலையும் மரங்கள் இருக்கும், வாழை மரம். அதனால் வாழைக்காயெலாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்கலாம் எல்லார் வீட்லேயும் கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தது தான் அந்த வாழைக்காய். அதில் தான் நான் சிப்ஸு போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. உருளைக்கிழங்குலையும் இதே மாதிரி தான் செய்யணும். உங்கள் பிள்ளைகளுக்கு முதல்ல சொல்லிக் கொடுங்கங்க. நன்றி, வணக்கம்.